ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நம்ம சீம்பால் அதாவது கடம்பு பால் எப்படி காய்ச்சலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை 3 மெத்தடில் செய்யலாம். இது அதிக சத்து நிறைந்த ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக கிடச்சிச்சின்னா இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ வாங்க அந்த சீம்பால் எப்படி காய்ச்சலாங்கிறத பார்த்துடலாம். சீம்பால்ங்கிறது மாடு குட்டி போட்ட உடனே முதல் 3 நாட்கள் கொஞ்சம் நெருங்கின சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களா இருந்தால் கொடுப்பாங்க. இது எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த சீம்பால் கிடைச்சிச்சு அப்படின்னா இது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. முதல் 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டித்தன்மையாக இது நம்மளுக்கு தெரிஞ்சு வரும். 3ஆவது நாள் லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். 4ஆவது நாள் சாதாரணமாக பால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆயிரும். அதனால் முதல் நாள் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். 2ஆவது நாளுமே அதை மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ முதல் மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். சீம்பால் இதை மாதிரி தான் நல்லா அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் முதல் நாள். இப்போ இதில் நான் இன்னைக்கு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். அதாவது இதில் நீங்கள் கருப்பட்டி வெல்லம் எதுனாலும் சேர்க்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், மிளகுத்தூள், சுக்குத்தூள் சேர்த்துருக்கிறேன். இந்த ஏலக்காய் தூள் சில பேர் கவிச்ச வாடை வரும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு சுக்கு போட்டிங்கன்னா ஈஸியில் நம்மளுக்கு ஜீரணம் ஆயிரும். மிளகுத்தூள் சேர்க்கறனால நம்மளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து செய்யும் போச்சுல மனமுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷம் நல்லா இதை கலந்து விடும் போச்சுல அதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா இறங்கி வரும். இதை அப்படியே நம்ம செய்யும் போச்சுல லைட்டாக திப்பி அந்த சுக்கில் ஏலக்காய் இதிலெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எதுவுமே வரக்கூடாதுங்கிறதுக்காக இதை மாதிரி முதல்ல நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில். இப்போ பாருங்கள், லைட்டாக ஒரு சில மிளகுத்தூள் மட்டும் அதில் இருக்கும், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ இதில் நம்ம இட்லி பாத்திரம் அப்படி இல்லைனா குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இதை மாதிரி ஒரு துண்டை வச்சு வடிகட்டும் போச்சில் நம்மளுக்கு அந்த ஆவி தண்ணி உள்ளே போகாது. அப்படி இல்லைனா செட் ஆகிற மூடியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிடுங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்டாண்ட் போட்டு 1/2 மணி நேரம் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். நான் நிறைய பாலுங்கிறதுனால 1/2 மணி நேரம் வச்சுருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பால்னா 15-20 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே தூக்கி வச்சுருங்க. உடனே எடுக்க கொஞ்சம் நேரம் போகட்டும். இப்போ அந்த துணியை கழட்டிட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா அழகாக செட் ஆகி வந்திருக்கும். இது நீங்கள் வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு லைட்டாக ஒரு கத்தியை வச்சு உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா அந்த கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். இது ஒரு புட்டிங் ரெசிப்பியில் தான் இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேர் சீம்பால் அப்படின்னாலே கவுச்ச வாடை அடிக்குமான்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பாத்திரத்தில் லைட்டாக அப்படி ஓரத்தில் எடுத்து விட்டுட்டு நீங்கள் தட்டினீங்கனாலே அழகாக செட் ஆகி நம்மளுக்கு வந்துடும். இப்போ உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, கட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இதை பால் கடம்பு அவங்களே ரெடி பண்ணி செய்கிறது இருக்குது, அதெல்லாம் சத்து கிடையாது. ஆனால் இப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக பால் கிடைக்கும் போச்சில் அதில் செஞ்சு சாப்பிடும் போச்சில் அதில் உள்ள ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த மெத்தட்லையும் செஞ்சு பாருங்கள். இப்போ செகண்ட் மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ தேவையான அளவுக்கு பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்படி லைட்டாக திரைய ஆரம்பிக்கும். இது முதல் நாள் பால்ங்கிறதுனால ரொம்ப கெட்டித்தன்மையாக ஆரம்பிக்கும். அதனால அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், அப்படியே நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வாசனைக்காக நான் கொஞ்சோண்டு சுக்குத்தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் மிளகுத்தூள் இதில் இந்த மாதிரி மெத்தடில் செய்யும் போச்சில் நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா இதை கலந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா திரைய ஆரம்பிக்கும். அதாவது நம்ம பன்னீருக்கு ரெடி பண்ண போச்சில் ஒரு எலுமிச்சம்பழம் அப்படி இல்லைன்னா வினிகர் போட்டு நம்ம திரைய வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இது நல்லா எதுவுமே ஊற்றாமல் திரைஞ்சு வரும். இப்போ நான் இந்த மெத்தடுக்கு கருப்பட்டி பயன்படுத்திருக்கிறேன். உங்களுக்கு கருப்பட்டி கொஞ்சம் தூசு மண் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா வடிகட்டி நீங்கள் சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த கருப்பட்டி நல்லா இலகி வரவும் இது நல்லா இந்த அளவுக்கு திரண்டு வர ஆரம்பிக்கும். இப்போ அந்த கருப்பட்டியோடு சேர்த்து இந்த பாலும் நல்லா நின்று வெந்து வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கட்டித்தன்மையாக வரணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த கருப்பட்டி இலகி வரும்போச்சில் அந்த சிறப்பு இருக்கு இல்லையா, அந்த ஜூஸோடு சேர்த்து இதை சாப்பிடும் போச்சில் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப திரைச்சா எடுத்திங்கன்னா அப்படியே லைட்டாக ட்ரை ஆனது மாதிரி இருக்கும். அதை காட்டிலும் இப்படி நீங்கள் எடுத்து ஸ்பூனில் சல்லி சாப்பிடும் போச்சில் அதனுடைய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கருப்பட்டியில் செஞ்சீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கும். இப்போ தேர்ட் மெத்தடில் செய்கிறதுக்காக நான் பால் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் நம்ம கைவிடாமல் நல்லா கலந்து விடலாம். தீயை முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்துருங்க. ஏன்னா மடன்னு கட்டியாக ஆரம்பிச்சிடும், அதுக்காக தான்.
இப்போ பாருங்க ஒரு 4-5 நிமிஷத்துல இந்த அளவுக்கு நல்லா திரைய ஆரம்பிக்கு பாருங்க. பால் இதை மாதிரி தான் திரைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த சமயத்தில் ஏலக்காய் தூளும் நான் சுக்கு தூளும் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா இந்த சமயத்தில் நான் சர்க்கரை போட்டு செய்கிறேன், அதனால நான் சேர்த்துருக்கிறேன். கருப்பட்டி போட்டு செய்யும் போச்சுல நம்ம சுக்கு மட்டும் சேர்த்தாலே போதும், ஏலக்காய் தூள் சேர்க்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா அந்த கருப்பட்டியில் உள்ள மணத்திலே நம்ம அழகாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் சர்க்கரை சேர்க்கறதுனால அந்த பாலுக்கு தகுந்ததுபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதாவது எந்த அளவுக்கு பால் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சில பேர் அதிகமாக சேர்ப்பீங்க, சில பேர் கம்மியாக சேர்ப்பீங்க. அதை பொறுத்து நீங்கள் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அப்படியே உருகி வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்திலோட நல்லா கலந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்றா இருந்தால் கூட சாப்பிடலாம். வேறு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அகலமான பாத்திரத்தை எடுத்து நம்ம நல்லா கலந்து விடும் போதுல சீக்கிரமாகவே அந்த தண்ணியெல்லாம் ஆவி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று போல் திரண்டு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சு அவரவருக்கு விருப்பப்பட்டபடி சர்க்கரை சேர்த்து கலந்து சாப்பிடுவாங்க. ஆனால் அதை காட்டிலும் இப்படி ஜூஸியாக சேர்த்து சாப்பிடும் போச்சுல ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் அதில் கொஞ்சோண்டு அப்படியே தண்ணி மேலாட்ட வந்து நின்னது மாதிரி இருக்குது பாருங்கள். அதை மாதிரி நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபிலே ரொம்ப ஹெல்த்தியானது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கருப்பட்டி போட்டு பண்ணுறது தான். நீங்கள் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த 3 மெத்தட்லையுமே செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.